பேசின ஸ்பீச்சில் வந்து பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் கிடையாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மூலம் வந்து சுயமனித ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து அதுதான் கரெக்டு. பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்க, அந்த சுதந்திரமே அதுக்கு வினையாக மாறக்கூடாது. சுதந்திரங்கிற பேரில் அந்த கடிவாளத்தை நீங்கள் கையில் வச்சுக்கணும். இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து ட்ரோன் பாதுகாப்பு கொடுக்குறது தமிழ்நாடு தான். அதை நம்ம தான் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் முறையில் பாதுகாப்பு வழங்குவது இதுதானா? இப்பயே குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ட்ரோன் பயன்படுத்துகிறாங்க. நம்ம அடிக்கடி வீடியோ எல்லாம் பார்ப்போம். போன ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணாங்க சென்னையில் மட்டும். அப்போ இது வந்து எவ்ரி இன்ச் வாட்சிருக்கீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ இது கூடுதலான ஒரு பாதுகாப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து கேட்கும்போது கண்ணெல்லாம் கலங்குது, உடம்பெல்லாம் பதறுது. அவ்வளோ இது பெண்களை பற்றின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் ஒரே நாளில் மாற்றிட முடியுமானா அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. போதையில் அவ்வளோ ஊறி போயிருக்கு. அதுக்கு யார் காரணம்னு நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அதுக்கான நடவடிக்கையில் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, 717 கடைகள் குறைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தாங்க வந்திருக்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் உருவானதுக்கு பிறகு ஒத்துழைப்பு அதிகாரிகள் மத்தியில் ஒத்துழைப்பு இல்லைன்றாங்க. தாவேக்கா அரசு மேலே வந்து ஒத்துழைப்பை தாண்டி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கா மக்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுவாங்கன்னு நினச்சி வாக்களித்தவர். அப்போ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க உடனே எதிர்பார்க்குறாங்க. உடனே நடந்துருமோ, நடக்கணும், ஒரே நாள் நடந்துடும். அதை தான் அமைச்சர்களே சொல்கிறாங்க. சினிமா கிடையாதுங்க, ஒரே நாளில் பண்ண முடியாது. பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல கஞ்சா சோதனை, இந்த மாதிரி சோதனைகளில் இரவு நேரங்களில் அதிகமாக பிடிபடுது. அந்த அளவுக்கு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போதைப் பொருள். முந்தைய ஆட்சியை விட இது போதைப் பொருள் தடுப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. போதைப் பொருள் எங்கேருந்து வருது, எங்கே ஸ்டார்டிங்ன்ற மாதிரி அந்த செக்கிங்கில் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுமே இப்போ கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிற்குது போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடிங்கி எறியணும். போதைங்கிறது பல வடிவங்கள் இன்னைக்கு பறந்து இருந்து கிடக்கு. சின்ன சின்ன பசங்க நமக்கு வலி நிவாரணியை யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரையை வாங்கி பயன்படுத்துகிறாங்க போதைக்கு. காப் சிறப்பை வாங்கி போதைன்னு குடிச்சிட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வழி கிடையாது, பல வழிகள் இருக்குது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் பாதுகாப்பு இந்த ஆட்சியில் உறுதிப்படுத்தப்படுது. அதனை முன்னிட்டு 350 கோடி செலவில் சிங்கப்பெண் படை ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தா போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். சிங்கப்பெண் படையை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 350 கோடி இதில் வந்து செலவு தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா என்னென்ன செயல்பாடுகள்லாம் எதிர்பார்க்கலாம்? இல்லை, இது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நான் ஆட்சிக்கு வந்தோடனே சிங்கப்பெண் படைன்னு அமைக்கப்பட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக பண்ணுவோன்றாங்க. அது சொல்லி முடித்த பிறகு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு முதல் அரசு விழா, இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கலந்து கொள்ளக்கூடிய முதல் அரசு விழா இதுதான். முதல் அரசு விழாவே சிங்கப்பெண் படையினுடைய துவக்க விழா துவக்கியிருக்கிறாரு. அதில் இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. 350 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. புதிய இப்போ இருக்கக்கூடிய பிரிவில் ஒரு வெர்ஷனாக பண்ணுறாங்க. அப்போ இனி நிறைய ரெக்ரூட்மெண்ட் அதுலேருந்து ஆள் எடுக்க போகிறாங்க. சில ரோந்து வாகனங்கள், இந்த ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ண போகிறாங்க. அது கொஞ்சம் ஹைடெக்கான ஒரு பாதுகாப்பு படையாக இருக்கும். ஆல்ரெடி பெண்களுக்கான பேட்ரோல் இருக்குது, அம்மா பேட்ரோல் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் முதல்ல பெண்களுக்கான காவல் நிலையமே உருவாக்குனாங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில். அதெல்லாம் இருக்குது. இப்போ போன ஆட்சி காலத்தில் இந்த காவல்னு ஒரு ஆப்பெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அந்த ஆப்பை நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறப்ப அதை பிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஏதாவது சிக்கல்னா அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அங்கே டக்குன்னு உடனே பேட்ரோல் வரும். அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. இது அதை விட இன்னொரு படி மேலே வந்து ஒரு ஹைடெக்காக வந்து ட்ரோனில் வந்து ஃபாலோ பண்ணுறது, சேட்டலைட்டில் ஃபாலோ பண்ணுறது, அது மாதிரி இந்த மாதிரி ரோந்து வாகனங்கள் அதிகப்படுத்துறது, முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படை, ஒரு விங் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். அதை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறாரு. இதில் நம்ம ஏற்கனவே பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் போகிறீங்கன்னு. இது தமிழ்நாடு அரசு விழா தமிழ் தாய் வாழ்த்து பாட்டாங்க, முதல்ல பாடிட்டாங்க. ஏன்னா இது வந்து முதல்ல வந்தே மாதரம் பாடணுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜீவோ, அதை நீங்கள் மீற முடியாது. தமிழ்நாடு அரசு விழாக்களில், தமிழ்நாட்டில் சார்பாக நடத்தக்கூடிய விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் தேசிய கீதம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடலாம். அப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நடத்த போகிறாங்கன்ற மாதிரி
அரசு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்தோட பாடி முடிச்சிட்டாங்க. இந்த லோகோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எதிர்க்கட்சிகள். லோகோவில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது, இது கூட பார்க்க முடியலையா அப்படின்னு. விஜய் இதில் தான் மாட்டுவார்னு உட்கார்ந்துருக்குறாங்க கண்ணில். அது எதிர்க்கட்சிகளுடைய வேலையே தாங்க. அதாவது படத்தான் செய்வாங்க, ஆனால் அதை கண்காணிக்க வேண்டியது விஜய் கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அதை பார்க்க வேண்டியது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அது கீழே அண்டர் செக்ரட்டரி இருக்கிறாங்க. ஒரு லோகோ கூட அவங்க கவனிக்காமல் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அது எதிர்க்கட்சிகள் எடுத்து இப்போ அரசியல் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி பேசின ஸ்பீச்சில் வந்து பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் கிடையாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மூலம் வந்து சுயமனித ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து அதுதான் கரெக்டு. அங்கேருந்து தான் ஒரு ஒழுக்கத்தை நம்ம வந்து தொடங்க முடியும். அரசாங்கம் எத்தனையோ சட்டங்கள் போட்டாலும் திட்டங்கள் போட்டாலும் பாதுகாப்பு போட்டாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து எத்தனை சட்டம் போட்டாலும் ஒன்றும் ஆக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே இப்போ சட்டங்கள் கடுமையாக இருக்குது. போக்சோ மாதிரியான சட்டங்கள் தமிழ்நாட்டில் அதிகம் பதிக்கப்படுவது. ஆனால் அதில் அதிகம் வயதானவர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் செய்திகளை. அப்போ சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எங்கே தொடக்கம் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். தனி மனிதன் தன்னை வந்து ஒழுக்கமாக வச்சுக்கிறாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பார்ஷியாலிட்டி பெருசாக இல்லை, ஆண் பெண் பாகுபாடு பெருசாக இல்லை. இந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் சேர்த்து தான். இன்றைக்கி சமீபத்தில் ஒரு கோயம்பேட்டில் நடந்த ஒரு பாரில் பார்த்தோம், ஒரு 18 வயசு பெண்ணு என்ன மாதிரி நடந்துச்சு, அது எப்படி மரணம் ஆரம்பிச்சு. அப்போ தனி மனித ஒழுக்கம் அங்கே மீறப்படுது. இதுக்கு அடிப்படை காரணம்ங்கிறது வந்து மேற்கத்திய கலாச்சாரம். இன்றைக்கி வந்து ஹாலோவின் கொண்டாடுறோம், எல்லா பண்டிகையும் நமக்கு தீபாவளி பொங்கல் இருக்கும், அதிகபட்சம் ரம்ஜான் பக்ரீத் இருக்கும், கிறிஸ்மஸ் இருக்கும். இதுதான் நமக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்ச பண்டிகையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஹாலோவின் கொண்டாடுறோம், வந்து வெட்டிங் டே கொண்டாடுறோம், ஆனிவர்சரி டே கொண்டாடுறோம், ஹோலி பண்டிகை, எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுறோம். பண்டிகைங்கிற பேரில் அங்கே என்ன நடக்கிற சில அத்துமீறிய செயல் நடக்குது. இது ஒரு கலாச்சார சீரழிவு தான். அதை நம்ம கொண்டாடணும்னு சொல்ல, நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. நீங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் கொண்டாடுங்க, அது பிரச்சனை இல்லை. பொது வெளியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப அது தன்னை எல்லை மீறி போகுது. எல்லை மீறி போகிறப்ப இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருன்னா பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்க, அந்த சுதந்திரமே அதுக்கு வினையாக மாறக்கூடாது. சுதந்திரங்கிற பேரில் அந்த கடிவாளத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். எப்படி நீங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நீங்கள் குழந்தைய வந்து வீட்டில் வளர்க்கறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கயிறை கட்டிட்டு கையில் பிடிச்சிட்டு அவங்க அம்மா சமையல் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எதில் போய் முட்டிடக்கூடாதுன்னு, எங்கேயோ விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் வளர்ந்த பிறகும் அந்த குழந்தைகளை கண்காணிக்கணும் பேரண்ட்டு. நீங்கள் சுதந்திரங்கிறதுனால அப்படி விட்டுட்டதுனால அந்த நேரத்தில் எது தப்பு எது சரின்னு தெரியல, பின்னாடி அவங்க யோசிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்க்குறோம், என் பிள்ளையை வந்து நான் சுதந்திரமாக வளர்க்கணும் தைரியமாக வளர்க்கணும்னு விட்டுட்டேன், அது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை கைமீறி போயிடுச்சுன்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகள் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்கலையே, என் வாழ்க்கையை போச்சுன்றதெல்லாம் கதையெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். அப்போ இது எங்கே தொடங்கணும் அப்படின்னா குடும்பத்திலேருந்து தொடங்கணும். சுயமனித ஒழுக்கம் மிக மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் வந்து நம்மளை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து தொடர்பு போதைங்கிற ஒரு விஷயமா தான் கூட இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அது சொல்கிறார், தனி மனித ஒழுக்கம்ங்கிறது மிக முக்கியம். அவர் சொல்கிறது அதிகமாக ரீச் ஆகும் இல்லை, அதை வந்து நம்ம சொல்லணுன்றது நம்ம சொன்னோம். நம்மளை போன்றவர்கள் அந்த உங்களை வரக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு, உங்களுடைய ரசிகர்களுக்கு, உங்கள் தொண்டர்களுக்கு, உங்கள் நிர்வாகிகளுக்கு, எல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லணுங்கிறத நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டே வந்தோம். ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு. இன்றைக்கி அதை சொல்லியிருக்காரு. உண்மையில் அது வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு தலைமுறைக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு. தனி மனித ஒழுக்கம்ங்கிறது முக்கியம். தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் இங்கே எல்லா இதுவான குற்றங்களுமே ஆரம்பிக்குது. இப்போ அவன் தப்பு பண்ணலைன்னா எப்படி அவன் குற்றவாளியாக போகிறான்? இப்போ அதை வந்து முதல் முறையாக ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம உண்மையில் வரவேற்க வேண்டிய விஷயம். இதே போன்ற கருத்துக்களை அப்பப்போ அங்கங்கே சொல்லணும். ஏன்னா அவர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய எம்ஜிஆர் நம்ம முன்னுதாரணமாக சொல்கிறோம். எம்ஜிஆர் இவர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் தண்ணி அடிக்கிறது மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, ஆபாச வசனங்கள் பேசுகிற மாதிரியோ, பெண்களை இழிவாக நடத்துகிற மாதிரியோ நடத்துக்க மாட்டார். பெண்கள்கிட்ட பாதுகாப்பு, பெண்களை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும், அம்மா தான் கடவுள் அப்படிம்பார். அதே மாதிரியான இந்த தப்பான காட்சிகள் நடிக்க மாட்டார், இது வரைக்கும் நடித்ததில்லை. அப்போ அவரை பின்தொடர்ந்து வர்றவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க. எம்ஜிஆர் மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம தலைவர் மாதிரி இருக்கணும், நம்ம தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பெண்கள்கிட்ட ஆபாசமாக நடந்துக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறாங்க. இதை வந்து இன்றைக்கி விஜயை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் உருவாயிடுச்சு. இன்றைக்கி பதவியிலையும் வந்துட்டார். அப்போ இதை வந்து அப்பப்போ அங்கங்கே அவர் போராட்டங்களெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க, அது மாதிரி தப்பான வழிக்கு போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து தான் அவங்க நீங்கள் கட்ட போயிருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். முதல் முறையாக பேசியிருக்கிறார்
தனி மனித ஒழுக்கத்தை பற்றி, இந்த ரீல்ஸில் தேடாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் முதல் முறையாக ஒரு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து ட்ரோன் பாதுகாப்பு கொடுக்குறது தமிழ்நாடு தான். அதை நம்ம தான் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவிலே முதல் முறையாக ட்ரோன் முறையில் பாதுகாப்பு வழங்குவது இதுதானா? இல்லை, இப்பயே குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ட்ரோன் பயன்படுத்துகிறாங்க. நம்ம அடிக்கடி வீடியோ எல்லாம் பார்ப்போம். பெண்கள் பாதுகாப்பில் கொண்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் முழுவதுமாக சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். போன ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணாங்க சென்னையில் மட்டும். அப்போ இது வந்து எவ்ரி இன்ச் வாட்சிருக்கீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ இது கூடுதலான ஒரு பாதுகாப்பு. குற்றவாளிகள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் குற்றவாளிகள் பண்ணால் கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்கட்டும், நம்மளுடைய காவல்துறையாக இருக்கட்டும், உடனே கண்டிச்சிட்டாங்க. இது அவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கு ட்ரோனு, நம்மளோட பேட்ரோல் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் இருக்கும். இது கூடுதலான விஷயந்தான். இது கூடுதலான பாதுகாப்பு, கூடுதலான வரவேற்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லாத்துலேயும் எல்லா மாநிலத்திலையும் இந்த விட தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் முன்னேறிய மாநிலமாக தான் இருக்குது. எல்லா டெக்னாலஜியாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாம் வட மாநிலங்களை பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் நமக்கு வந்து முன்னேறிய மாநிலமாக தான் இருக்குது. இது கூடுதலான ஒரு பாதுகாப்பு தான் அது. ஓகே, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து கேட்கும்போது கண்ணெல்லாம் கலங்குது, உடம்பெல்லாம் பதறுது, அவ்வளோ இது. ஆனால் ஒரே நாளில் மாற்றிட முடியுமானா அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. போதையில் அவ்வளோ ஊறி போயிருக்கு. அதுக்கு யார் காரணம்னு நான் சொல்ல தேவையில்ல. ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, இந்த 717 கடைகள் குறைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தாங்க வந்திருக்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் உருவானதுக்கு பிறகு ஒத்துழைப்பு, அதிகாரிகள் மத்தியில் ஒத்துழைப்பு இல்லைன்றாங்க. நம்புவீங்களா நீங்கள்? அதிகாரிகள் மட்டத்தில் ஒத்துழைப்பு இல்லை. அதை சரி பண்ணக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணி பழகிட்டாங்க அரசு ஊழியர்கள். இவங்க புதுசாக வந்து தலால் பண்ணோடனே இவங்களாம் சமாளிக்க முடியல. இவங்களும் அதை வந்து அடாப்ட் பண்ண முடியல. இந்த ஒரு மிஸ்மேட்சிங்லேயே போய்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் நாளாகி இவங்க செட்டில்ட் ஆகி அவங்க வழிக்கு இவங்களை கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று இறக்க ஆரம்பிப்பாங்க. அதான் நடக்கும். அப்போ இவங்க ஏதாவது ஒரு செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்க. அது நம்ம உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அது சரியாக செய்கிறாங்களா இல்லையா, தப்பு நடக்குதா அப்படிங்கிறத அடுத்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுவோம்ப்பா, அதனால் இது வரைக்கும் இருந்தவங்களாம் வேண்டாம், புதுசாக பண்ணணுங்க தான் நம்ம ஓட்டு போட்டிருக்காங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. அது சில நேரங்களில் ஓவர் டோஸாக கூட மாறிதுன்னு வச்சுங்களேன். விமர்சனமாக கூட ஆயிடுது, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க, ஆர்வக்கூடரில் பண்ணுறாங்கிற விமர்சனம் கூட ஆகுதா இருந்தாலும் கூட. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் வந்து ஒரு நல்ல நோக்கமாக இருக்குது. இது நல்லா ஏதாவது செய்யணும், நம்ம தப்பு பண்ணோன்னா நம்மளை வந்து அமைச்சரவை நீக்கிடுவாங்க, உடனே கூப்பிட்டு கண்டிச்சிருவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. எத்தனை நேரத்தில் நமக்கு வந்து பதவி போயிருங்கிற ஒரு இது இருக்குது. அதிகாரிகள் மட்டத்தில் அவங்க பெருசாக வந்து ஒத்துழைப்பு இல்லை. அரசு அதிகாரிகள் இன்னும் மட்டத்தில் பெருசாக ஒத்துழைப்பு இல்லை. எல்லாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒத்துழைப்பு தரதில்லை. அதனால சில குறைபாடுகள் இருக்குது. அது சரி செய்யக்கூடிய வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அரணாக இருப்பது பெண்கள் தான். பெண்கள், குழந்தைகள், அந்த பிஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இப்பயுமே விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அவர் நல்லதுக்கு பண்ணுவார் இன்னும் நம்புகிறாங்க. மேற்கொண்டு ஏதாவது பண்ணால் அடுத்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸில் தான் அடுத்து இறங்குவாரா? ஆமாம், ஏற்கனவே வந்து நிறையா இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்போ நிறையா ஸ்கீம் பண்ணாங்க. பெண்களுக்கு இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு பூத்து மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் பெரிய ஸ்கீம். அதே மாதிரி யாத்திரிகள் போகிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் ஒரு பெரிய யாத்திரை நிவாசம்னு ஒன்று கட்டி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அது மாதிரி பெண்கள் பாதுகாப்பு விஷயங்களை அந்த மாதிரி ஜெயலலிதா வந்து நிறையா ஸ்பெஷலாக வந்து கவனம் செலுத்துவாங்க. நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கும் ஏறக்குறைய அந்த இது இருக்குது. பெண்கள் சம்மந்தமான பாதுகாப்பில், பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சிறப்பு கவனம் எடுப்பார். ஏன்னா அவருக்கு பெருசாக ஓட் பேங்க் அதுதானே. வரக்கூடிய காலத்தில் செய்வார். இப்போ ஃபண்டு பிரச்சனை இருக்குது, அதிகாரிகள் மட்டத்தில் பிரச்சனை இருக்குது, எதிர்க்கட்சிகள் கண்டமானியமாக சாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் நாளாகும். இதெல்லாம் வந்து அவரே வந்து செட்டில்ட் ஆகணும். முதல்ல செட்டில்ட் ஆகி உட்காந்து பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது, அதனால் முதல்ல பண்ணியிருக்கேன். அதுவே ஒரு மாதம் ஆகிப்போச்சு ஏறக்குறைய. அதில் புதுசாக அவனும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணவும் இல்லை. ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அடுத்து இதை டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் முதல்ல தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சினால, முதல் அவர் சொன்ன வாக்குறுதினால அடுத்தடுத்து டெவலப் பண்ணி போகிற வேலையை செய்வாங்க. தாவேக்கா அரசு மேலே வந்து ஒத்துழைப்பை தாண்டி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கா மக்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுவாங்கன்னு நினச்சி வாக்களித்தவர்கள். தமிழ்நாட்டில் 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக 2 கட்சிகளும் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்தின்னு எல்லாத்துலேயும் வளர்ந்தமா. அதை விட இவர் ஒரு பெட்டராக பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த நம்பிக்கையை வந்து அவங்க உடனே எதிர்பார்க்குறாங்க. உடனே நடந்துருமோ, நடக்கணும், ஒரே நாள் நடந்துடும். அதை தான் அமைச்சர்களே சொல்கிறாங்க. சினிமா கிடையாதுங்க, ஒரே நாளில் பண்ண முடியாது.
இதுதான் ரியாலிட்டி. அப்போ இது கொஞ்சம் நாள் ஆகும். அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுறாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பத்திரப்பதிவு துறையிலலாம் வந்து ஆன்லைனில் பத்திரப்பதிவு துறை பண்ணுறாங்க. இபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பில்லிங் சிஸ்டம் அது கூட நிறைய விமர்சனமாச்சு. இப்போ நாங்களாம் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்னென்னா அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளே வெளியிருந்து பார்க்குறப்ப என்ன ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம், இது என்ன புதுசாக வந்து ஆன்லைன் பில்லிங்கிறாங்கன்னு யோசிக்கிறப்ப அதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ பில்லிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆட்டோ பில்லிங் எப்படின்னா, நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய இபி அக்கௌண்ட் நம்பரை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் வெஜ் பண்ணிட்டீங்கன்னா மாதம் நீங்கள் வந்து எடுத்து ஃபோன் எடுத்து பணத்தை கட்ட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இந்த மாதம் நீங்கள் 5000 ரூபாய்க்கு இப்போ இபி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அது இதாயிரும், டெபிட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஊரில் இருக்கிறாங்க, வயதான அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, குழந்தைங்க ஃபேமிலிலாம் அந்த வெளிநாட்டில் இருக்குது, லீவுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் இந்த நம்பரை போட்டு இது பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க அங்கே இருந்தாலும் கூட மாதம் அவங்களுக்கு கடைசி நாள் எது, அவங்க ஃபோன் எடுத்து ஆன்லைனில் போய் கட்டணும், இல்லாட்டி நேராக போய் கட்டணும் வயதானவங்க. இதை இந்த நம்பரை வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ மாதிரி மாதம் இபி பில் போயிடும். இதை பண்ணியிருக்காங்க புதுசாக. இதை பண்ணதை அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் பில் பே பண்ணலாங்கிற ஒரு செய்தியாக போயிடுச்சு. அது வெளியிலேருந்து பார்த்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நடந்த விஷயம் இது. இதை வந்து சரியாக அவங்க எக்ஸ்போஸ் கூட பண்ண தெரியல. அப்போது இது உங்களுக்கு வந்து இன்னும் நாள் ஆகணும், அதை சொல்கிறதுக்கான நாள் ஆகும். ஏன்னா சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 வீக்ஸில் நிறைய இடங்களில் கஞ்சா சோதனை இந்த மாதிரி சோதனைகளில் இரவு நேரங்களில் அதிகமாக பிடிபடுது. அந்த அளவுக்கு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போதைப்பொருள். முந்தைய ஆட்சியை விட இது போதைப்பொருள் தடுப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. இது உங்கள் காதுக்கு வருதா சார்? நைட்டில் வந்து இந்த மாதிரி அதிகமான சோதனைகள் பிடிபடுறது உண்மைதானா? இல்லை, நிறையா பண்ணுறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன். முதல்ல இந்த ஹெல்மெட் போடாதவங்க இவங்கள தான் பிடிக்கிறதுல பெரிய குறியாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி இது அப்படியே டைவெர்ட் ஆகி என்ன ஆச்சுன்னா, எங்கேருந்து வருது போதைப் பொருள், எங்கேருந்து வருது, எங்கே ஸ்டார்டிங்கிற மாதிரி அந்த செக்கிங்கில் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுமே இப்போ கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க, பிடிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தனி மனித ஒழுக்க வேணுங்க. மனுஷன் வந்து போதையை இன்றைக்கி போதைங்கிறது ஒரு காலத்தில் லிக்கர் மட்டும் தான் இருந்துச்சு போதை. ஒயின் ஷாப் இருக்கும், சாராய கடை இருக்கும், கல் கடை இருக்கும். இன்றைக்கி போதை என்னென்ன போதை, மருந்து மெடிசனை வாங்கி குடிச்சிட்டு போயிடுறாங்க. மாத்திரை ஊசி காஃப் சிறப்பை வாங்கி குடிச்சிட்டு போதையாயிடுறான். அவனை என்ன பண்ணுவீங்க? இது என்ன பண்ண முடியும்? இது தனி மனித ஒழுக்கம் தான். போதைங்கிறது பல வடிவங்கள் இன்றைக்கி பறந்து இருந்து கிடக்கு. சின்ன பசங்க நமக்கு வலி நிவாரணியை யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரையை வாங்கி பயன்படுத்துகிறாங்க போதைக்கு. காஃப் சிறப்பை வாங்கி போதைன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வழி கிடையாது, பல வழிகளில் இருக்கு. நீங்கள் எதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பெற்றோர்கள் கண்காணிக்கணும், தனி மனிதர்கள் தன்னுடைய ஒழுக்கத்தை காத்துக்கறணும். இன்றைக்கி வந்து 3 நேரம் நார்மலாக சாப்பிட்டு இருந்தாலே 1000 உடல் உபாதைகள் வருது. இதோடு சேர்த்து அடிஷனலாக நீங்கள் இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு போகிறப்ப அவருடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குரிய. நம்ம படிக்கிறோம், உயர்ந்த கல்வி படிக்கிறோம், வெளிநாடுகளில் போய் படிக்கிறோம், பல இதாக தேடி படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கு உடம்பு வேணுமே. அந்த உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசில் 40 வயசுலேயே அவனுக்கு சுகர் வந்துடுது, 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது, எல்லா நோயும் வருது. அப்போ இப்போ சாப்பாடும் ஒரு காரணம், சாப்பாடும் ஒரு காரணம், போதை பழக்கம் காரணம். நமக்கு எல்லா திறமையும் அறிவு இருந்தும் கூட அதை கொண்டு போகக்கூட லாங் டைம் கொண்டு போகக்கூடிய இது இல்லையே, கட்டுப்பாடு இல்லையே நம்மள்கிட்ட. அப்போ இதுக்கெல்லாம் தனி மனித கட்டுப்பாடு தான் ஆரம்பம். அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்கம் முதல்ல கட்டுப்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. எடுத்த இருக்காங்கன்றது அவங்க தரப்பு. அதை விட முக்கியம் தனி மனித ஒழுக்கம். தனி மனித கட்டுப்பாடு இல்லைன்னா அரசாங்கம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ கஞ்சா கடத்திட்டு வர்றான், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. போதைக்கு அடிமையாக இருக்க என்ன பண்ணுவான்? வேறு எங்கிட்ட போயிடுவான், மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்குறான். காஃப் சிரப்னு அவனா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிறான், வீட்டில் இருக்கிற பழைய இதாக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான், இல்லை பிளாக்கில் வாங்குறான். இப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? அப்போ தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அடிப்படை. அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும். திமுக ரொம்ப அக்ரெசிவாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? விஜய் அவர்கள் என்ன பண்ணாலுமே, தாவேக்கா எது பண்ணாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அடிக்கிறது அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்களா? திமுக மட்டும் இல்லைங்க, திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, முதல்ல இந்த வெற்றியை அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. எதிர்பார்க்காத வெற்றி, கணிக்காத வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஷாக்கு அவங்களுக்கு, பெரிய ஷாக்கு. எல்லா கட்சிக்குமே பெரிய ஷாக்கு.
அதுவும் இல்லாமல் இவர் போகிற இடத்துலலாம் வந்து நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் விடுவாங்களா? ஜெயிச்சுட்டா பேசாமல் இருக்கணும். போய் அவங்களை தீண்டி விட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் லிஸ்ட்டே முதல்ல உங்களுக்கு வேலை இல்லை, இப்போயும் சும்மா தான் இருக்கீங்கன்னா விடுவாங்களா? அப்போ எல்லாம் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க. அப்போ சமாளிக்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். புதிய ஆட்கள், புதிய அனுபவம், பல எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் அது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.